சில நேரம் நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, ஏன் நான் எதிர்பார்த்திருந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, ஏன் நான் எதிர்பார்த்த இந்த ஒரு விஷயம் நடக்கல, ஏன் என் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. ஆமென். ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியம் எனக்கு கிடைக்கல. You are looking at that, but God sees a greater purpose in that. Hallelujah. நீங்க அதை தான் பாக்குறீங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தை பார்க்கிறார். Hallelujah. உனக்கு இந்த வேலை போச்சுன்னா அதற்காக பெட்டரான ஒரு ஆப்ஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போச்சா அதை விட பெஸ்ட், அதை விட பெட்டரை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த ப்ரமோஷன் இல்லையா, வெரி குட், இன்னொரு 5 years வெயிட் பண்ணு, God will give you the best. கொடுக்கலனாலும் ஆமென். Hallelujah. அதுதாங்க, அதுல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் சிலர்கிட்ட நம்மளை பிரித்து எடுப்பாரு, கவனிங்க, அதிலும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. So you have to understand God has a purpose when he does something, when he allows something in your life. ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், அதில் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். நீங்க வந்துட்டு பிரச்சனையா தான் பாக்குறீங்க, கர்த்தர் என்ன பாக்குறாருங்க, அந்த பிரச்சனையில ஒரு நோக்கத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. He sees a purpose. ஆமென். சில நேரம் நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, ஏன் நான் எதிர்பார்த்திருந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, ஏன் நான் எதிர்பார்த்த இந்த ஒரு விஷயம் நடக்கல, ஏன் என் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. ஆமென். ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியம் எனக்கு கிடைக்கல. You are looking at that, but God sees a greater purpose in that. Hallelujah. நீங்க அதை தான் பாக்குறீங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தை பார்க்கிறார். Hallelujah. உனக்கு இந்த வேலை போச்சுன்னா அதற்காக பெட்டரான ஒரு ஆப்ஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போச்சா அதை விட பெஸ்ட், அதை விட பெட்டரை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த ப்ரமோஷன் இல்லையா, வெரி குட், இன்னொரு 5 years வெயிட் பண்ணு, God will give you the best. கொடுக்கலனாலும் ஆமென். Hallelujah. அதுதாங்க, அதுல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. சில நேரம் சிலர்கிட்ட நம்மளை பிரித்து எடுப்பாரு, கவனிங்க, அதிலும் ஒரு நோக்கம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. So you have to understand God has a purpose when he does something, when he allows something in your life. ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், அதில் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். நீங்க வந்துட்டு பிரச்சனையா தான் பாக்குறீங்க, கர்த்தர் என்ன பாக்குறாருங்க, அந்த பிரச்சனையில ஒரு நோக்கத்தை பார்க்கிறார். Hallelujah. He sees a purpose. ஆமென். சில நேரம் நீங்க நினைக்கலாம், ஏன் இந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, ஏன் நான் எதிர்பார்த்திருந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, ஏன் நான் எதிர்பார்த்த இந்த ஒரு விஷயம் நடக்கல, ஏன் என் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடுச்சு. ஆமென். ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியம் எனக்கு கிடைக்கல. You are looking at that, but God sees a greater purpose in that. Hallelujah. நீங்க அதை தான் பாக்குறீங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்தை பார்க்கிறார். Hallelujah. உனக்கு இந்த வேலை போச்சுன்னா அதற்காக பெட்டரான ஒரு ஆப்ஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போச்சா அதை விட பெஸ்ட், அதை விட பெட்டரை கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த ப்ரமோஷன் இல்லையா, வெரி குட், இன்னொரு 5 years வெயிட் பண்ணு, God will give you the best. கொடுக்கலனாலும் ஆமென். Hallelujah. அதுதாங்க.